ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்ம்ங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பாருங்கன்னா, விற்பனைக்கு வந்து 3 பதிவு பார்க்குறேங்க. 3மே கண்ணு மாடுங்க. வீடியோ பதிவு வந்து முழுசா பாருங்க. நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டங்க. கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க. கரூர் பைபாஸ்லேருந்து சேலம் பைபாஸில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க. மண்மங்கலத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா வாங்கல் போகிற வழியில் உள்ளே வந்தீங்கன்னா சிந்தாயூருங்கிற கிராமங்க. நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க. விற்பனைக்கு ஜெர்சி கிடாரி, தலையத்து கிடாரிங்க, 2 பல் கிடாரி, செவல சட்டை கிடாரிங்க. நல்லா அழகுல சிறந்த கிடாரிங்க. நல்ல கிளி மாதிரி முகத்தில் வந்து அப்படி கிளி மாதிரி நல்ல லட்சுமி கலாச்சாரத்தோட மங்களகரமான கிடையாதுங்க. கட்டுத்தரில் ஒரு கிடையாது கட்டியிருந்தாலும் லட்சணமாக அமைப்பான கிடையாதுங்க. 2 பல்லுங்க. தலையீத்து கிடையாது. கன்று காளை கன்றுங்க. கன்றுண்டி ஒரு 5-6 நாட்கள் இருக்குங்க. கறவைக்கு ஒழுக்கமாக பொட்டாட்டம் நிற்கிதுங்க. எந்த காலை தூக்குற கை தூக்குற பொட்டாட்டம் ஒழுக்கமாக நிற்கிதுங்க. 2 பல்லு. நான் 6 பல்லு 2 பல்லுங்க. இன்னும் அடுத்தது 4 பல்லு 6 பல்லு கடமுளைகள் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நேரத்தில் தான் வந்து பல்லு சேரும். மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாக வந்து சேருங்க. நல்ல கொம்பு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கொம்பு அமைப்பில் நல்ல கொம்பில் நல்ல கிடாரி, நல்ல நயமான கிடாரி, நல்ல நைஸ் தோல் உடசலான கிடாரிங்க. நல்ல புறவை ஏற்றமான கிடாரி, பின் விலாசம் நல்ல விலாசங்க. மாடு நல்லா நைஸு. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. மடிச்சட்டு நல்ல மடிக்கட்டுங்க. 4 காம்புகள் ஒரே சீராக இருக்குது. நல்ல மடிச்சட்டுங்க. கறந்துட்டா மடி சப்புன்னு வற்றிடுங்க. நல்லா உள்மடி மாடு, அடைச்ச மடிச்சட்டா, மின்மடி மாடு, படந்த மடிச்சட்டாக இருக்குதுங்க. இதோட இந்த கிடேரியோட கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனும் காலையில் 5 சாயந்தரம் 4 ஒரு 9 லிட்டர் பால். சொண்டை கறவைங்கன்னா 5 நாள் 9 லிட்டர் பால் கேரண்டியாக வருதுங்க. நீங்கள் கொண்டு போய் முறையானபடி அடர் தீவனம் தாலி தீவனம் வந்து சப்பளை பண்ணி தெளிவாக வச்சு கறந்தீங்கன்னா காலையில் ஒரு 6 சாயந்தரம் ஒரு 5 ஒரு 11லேருந்து 12 வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்பளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கறக்குங்க. நல்ல வாய்க்கடிசான கிடேரி, அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துது. காட்டில் கொண்டு கட்டினீங்கன்னா மேய்ச்சல் நல்லா மேயுதுங்க. நல்ல தெளிவான கிடேரி. ஒரு 10 ஈத்து நம்ம சொல்லி வச்சு கறக்கலாங்க. அந்தளவுக்கு நல்ல அழகுலையும் இருக்குது, கறவையிலையும் இருக்குது, நல்ல ஒழுக்கத்தில் இருக்குது. தெளிவான கிடேரிங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 57,000 சொல்லுதுங்க. இந்த ஜெர்சி கிடேரியோட விற்பனை விலை 57 சொல்லுதுங்க. 57 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. இல்லை ஒரு வேளைக்கு 2 வேளை நீங்கள் வந்து நேர்லேயே வந்து கறந்து பார்த்து எடுக்கிறனால கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. இல்லை கறக்கிற வீடியோ வேணாலும் வீடியோ போட்டு வரோம். அதை பார்த்துட்டு இங்கே எடுத்துக்கலாங்க. தெளிவான கிடேரிங்க. நல்லா பேட்சில் 2 பல்ல அழகான அழகில் சிறந்த கிடேரிங்க. இந்த கிடேரி தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 57 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு கிர்ரு கிராஸ் கிடேரிங்க. விற்பனைக்கு கிர்ரு கிராஸ் கிடேரிங்க. தலையத்து கிடாரிங்க. கிடாரி கன்றுங்க. கன்று வந்து சிந்து கன்றுங்க. மாடு வந்து கிர்ரு கிராஸ் மாடுங்க. கிராஸ் கிடேரிங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சிந்து கன்றுங்க. சிந்து கன்று ஊசி வந்து மாற்றி போட்டிருக்காங்க. நல்லா சிந்து கன்று போட்டிருக்குங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க. 2 பல்லுங்க. கிர்ரு கிராஸ் மாடு தலையத்து கிடேரி 2 பல்லு. கன்று வந்து சிந்து கன்றுங்க. கறவைக்கு பொட்டாட்டம் நிற்கிது. கிடேரி நல்லா பெருவெட்டு நல்ல நால நீளத்தில் நல்ல பெருவெட்டில் இருக்குது. மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டு நல்லா அடைச்ச பை 4 காம்பில் ஓர்ஸாக இருக்குது. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க. பொட்டாட்டம் நிற்கிது. கிடேரி நல்ல நயம் இருக்குது, உடசல் இருக்குது. கண்ணுக்கும் மாட்டுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லைங்க. மாட்டுக்கு கிடேரிக்கு 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 2 பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க. இன்னும் 6 பல்லு பால் பல்லு இருக்குது. இன்னைக்கு கண்டிஷன் வந்து கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாட்டில் வந்து இந்த கிடேரியில் வந்து காலையில் ஒரு 5 சாயந்தரம் ஒரு 4 9 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. நீங்கள் முறையானபடி சப்ளை பண்ணிங்கன்னா 5 4 9 லிட்டர் கறந்தே கன்று குடிக்கிங்க. அந்தளவுக்கு நல்ல கறவை திறன் உள்ள கிடேரிங்க. இன்றைக்கி காலையில் நம்ம கறந்த பால் ஒரு 6 லிட்டர் பாலுக்கு மேலே கறந்தோம். இன்றைக்கி காலையில் கறக்கிறது கொஞ்சம் லேட்டானால ஒரு 6 லிட்டர் பால் கறந்தோம். 6 லிட்டர் கறந்து கன்று வயிறு நம்ப குடிச்சிருக்குதுங்க. நீங்கள் கேரண்டியாக இன்றைக்கி கண்டிஷனுக்கு காலையில் 5 சாயந்தரம் 4 9 லிட்டர் பால் கேரண்டியாக வருது. இன்னும் கொண்டு போய் சப்ளை பண்ணினா கன்று போட்டு ஒரு 10 நாட்கள் தான் இருக்குங்க. கொண்டு போய் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 6 5 கறக்கலாம். அந்தளவுக்கு கறவை திறன் உள்ள கறவைக்கு ஒழுக்கமாக பொட்டாட்டம் நிற்கிதுங்க. எந்த காலை தூக்குறது கையை தூக்குறது எதுவும் கிடையாது. கிடேரி நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டான கிடேரிங்க. 2 பல்லு தாங்க. அடுத்து 4 பல்லு 6 பல்லு கடமுளைக்கல் பார்த்திங்கன்னா மாடு சரியான மாடாக வந்து சேர்ந்துடும். தெளிவான கிடேரிங்க. இந்த கிடேரி தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிர்ரு கிடேரியோட விற்பனை இந்த கிர்ரு கிராஸ் கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா இதுக்கு அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. இல்லை ஒரு வேளைக்கு 2 வேளை வந்து கறந்து பார்க்கறனால கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. தெளிவான கிடேரிங்க. கிர்ரு கிராஸில் தெளிவான கிடேரி. கன்று வந்து ஒரிஜினல் சிந்து கன்றுங்க. நாளைக்கு கன்று ஊட்டமாக இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 15 ரூபா 10லேருந்து 15 ரூபாய்க்கு கேரண்டியாக கன்று விற்கிங்க. எவ்வளோ மோசமாக போனாலும் 10 to 15 ரூபாய்க்கு கன்று விற்கி மீதி மாட்டு மேலே அமௌண்ட் இருக்குது. நல்ல தெளிவான மாடுங்க. மாட்டிலேருந்து குற்றம் குறைகளும் கிடையாது. இந்த மாட்டை இந்த கிடேரி தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு நாட்டு கிராஸ் கிடேரிங்க. விற்பனைக்கு நாட்டு கிராஸ் கிடேரி. தலையீத்து சாரிங்க 2ஆம் ஈத்து கிடேரிங்க. கடை முளப்பு 2ஆம் ஈத்து கடை முளப்புங்க.
கன்று வந்து பார்த்திங்கன்னா காளை கன்றுங்க. கன்று ஈண்டி ஒரு 10 நாட்கள் இருக்குங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. கறவைக்கு பொட்டாட்டம் நிற்கிதுங்க. கை கால் சுத்தத்தில் தெளிவான கிடாரி. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. கிடாரிக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. கறவைக்கு பொட்டாட்டம் நிற்கிது. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நல்ல நயம் இருக்குது. நல்ல பெருவிட்டு இருக்குதுங்க. காரியில் செம்புத்து காரிங்க. செம்புத்து காரி நல்ல பைச்சட்டுங்க. கறக்கிறதுக்கு ஒரு செகண்டு தான். பூ மாதிரி கறக்கிறதுக்கு நல்ல மடித்தோவை இருக்குதுங்க. கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வற்றிடும். நல்ல கறவை திறனுங்க. கறக்கிறதுக்கு அப்படி பைப்பில் ஊற்றுற மாதிரி நல்லா சருன்னு நல்லா பெருந்தமிருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் எழுந்திரிச்சு கறந்து எழுந்திரிச்சிடலாங்க. இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4, சாயந்தரம் ஒரு 4, ஒரு நாளைக்கு ஒரு 8 லிட்டர் பால் கறக்கலாங்க. 8 லிட்டர் கறந்து கண்ணை தெளிவாக ஊட்டிக்குங்க. அந்தளவுக்கு கறவைத்திறன் உள்ள கிடாரி. தெளிவாக இருக்குது. குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. இடையில வந்து எந்த தவறு இல்லைங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.